ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்னைக்கு வீட்டு கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவையை வச்சு ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம கேசரிக்கு செய்யக்கூடிய அதே பொருட்களை வச்சு இந்த ஹல்வா செய்ய போகிறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பு தான் என்னோடய மெஷர்மெண்ட். ஸோ இந்த கப்புக்கு 1 கப்பு ரவை எடுத்து இதை நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்த பிறகு நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதே பாத்திரத்திலேயே இது நல்லா ஆறணும். இனி இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் பால் சேர்த்துருக்கோம். இன்னும் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இதை கிளறி வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். இதில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கூடால 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சீனி நல்லா உருகி வரணும். தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ணக்கூடாது. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். மேலே மிதக்கிறது எல்லாமே நெய் உருகி நிற்குது. அடியில் இருக்கதா நம்மளோட கேரமல். அதுலேயும் சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உருகி வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஸ்டவ்வை நாம் சிம்மிலே வச்சுக்கணும். கேரமல் கரிஞ்சிடவும் கூடாது. இப்போ நமக்கு கேரமல் ரெடி ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணும். கவனமாக பண்ணணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த கேரமலைஸை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூடால நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த ரவையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அடி பற்றிடாமல் இதை கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இதில் நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணலை. நமக்கு நல்ல கலர் கிடச்சிருக்கு. கைவிடாமல் நாம் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு கிடைக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு அந்த இனிப்பு கொஞ்சம் எடுத்து காட்டும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு உருண்டு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. நமக்கு அல்வா பதம் வரணும், அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான்ஸ்டிக் இல்லாததுனால உங்களுக்கு ரொம்ப தெரியாது. பட் கிண்டும் போது பாருங்கள் அடியில் இலகி வருது. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்ட பிறகு இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நெய் விட தான் நமக்கு அல்வா உருண்டு வரும். ஸோ அதனால கொஞ்சம் இந்த அல்வாக்கு நெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அப்போதான் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், நெய்யோட ஸ்மெல் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு நாம இதை கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட ரவா அல்வா சூப்பரா ரெடி ஆகியாச்சு. இதை சூஜி அல்வான்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கேசரி மாதிரி இருக்காது, ஹல்வா மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு மேல நம்ம டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இதுல பாதாமும் பிஸ்தாவும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சின்ன குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த அல்வாவை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு அல்வா கூட. நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரவா அல்வாவை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.